திடீர் இட்லி, திடீர் சாம்பார் போல வரும் புதிய கட்சிகளால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை என அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சசிகலாவுக்கு 0.1 விழுக்காடு வாக்குகள் கூட கிடையாது என டிடிவி தினகரன் விமர்சனம் செய்திருக்கிறார். சசிகலா இன்று புதிய கட்சி தொடங்குவதாக அறிவித்த நிலையில் டிடிவி தினகரன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திடீர் இட்லி, திடீர் சாம்பார் போல வரும் புதிய கட்சிகளால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை என்று தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டாலும் செய்யலாம். ஆனா அம்மாவின் தொண்டர்கள் அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சொரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அதனால சீப்பை ஒழித்து விட்டாலோ இது போன்ற அம்மாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுக எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் அது சிந்துறதுனால செதறதுனால என்ன அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். அதனால அது ஒன்றும் பெரிய இப்ப விளைச்சல் விளைச்சு சேர்த்து வச்சிருக்கிற நெல்ல காக்க குருவி எல்லாம் 1-2 கொத்திட்டு போவோம். அது சேதாரம் இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. அதாவது அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணியில் இணைந்து விட்டோம். மற்றவர்கள் சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் யாருடைய விருப்பம் எது வேண்டாலும் செய்யலாம். ஆனா அம்மாவின் தொண்டர்கள் அதனால யாரோ ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார், திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன். அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சியை ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 35 ஆண்டுகளாக எனக்கு மாத்திரம் தெரிந்த சில நபர்களின் உண்மை சொரூபம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து கொண்டிருக்கிறது. அதனால சீப்பை ஒழித்து விட்டாலோ இது போன்ற அம்மாவின் ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்கள் வேண்டுமானால் அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது திமுக எவ்வளவு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அதே மாதிரி எல்லா கட்சியிலையும் யாரோ ஒரு சிலர் அது சிந்துறதுனால செதறதுனால என்ன அதனால இன்னும் ஒரு சில பதர்களோ நீங்க அதை நெல்மணி நினைப்பீங்க, பதர்களாக கூட இருக்கலாம். அதனால அது ஒன்றும் பெரிய இப்ப விளைச்சல் விளைச்சு சேர்த்து வச்சிருக்கிற நெல்ல காக்க குருவி எல்லாம் 1-2 கொத்திட்டு போவோம். அது சேதாரம் இல்லையான்னு கேட்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. சசிகலா புதிய கட்சி தொடங்கியது குறித்த கேள்விக்கு அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் பதிலளித்திருக்கிறார். பொதுவெளிக்கு வந்தது தினகரன் சசிகலா மோதல். சசிகலா முயற்சியை புறந்தள்ளும் தினகரன். சசிகலாவுக்கு 0.1 விழுக்காடு வாக்குகள் கூட கிடையாது.
சசிகலா கட்சி தொடர்பாக தினகரன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். காகம் குருவிகள் நெல்மணிகளை கொஞ்சம் கொத்தி செல்வதால் எங்கள் கூட்டணிக்கு சேதமில்லை என்றும் தினகரன் தெரிவித்திருக்கிறார். சிதறியது நெல்மணிகள் அல்ல, பதர்கள்தான், அதனால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். சசிகலா கட்சி மீது தினகரன் கடும் தாக்கு. திடீர் இட்லி திடீர் சாம்பார் வருவது போல புதிய கட்சிகளால் எங்களுக்கு பாதிப்பில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். பொதுவெளிக்கு வந்த வெகுநாள் மோதல். சசிகலாவுக்கு 0.1 விழுக்காடு கூட ஓட்டு கிடையாது. யாரோ எவரோ காகம் குருவி என கடுமையாக விமர்சனம் செய்த டிடிவி தினகரன். சசிகலா முயற்சியை புறந்தள்ளும் தினகரன்.